பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட குருத்தோலை ஞாயிறு ஆராதனை முடித்து இரவு இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 10 மணி ஆகுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் குருத்தோலை ஞாயிறு நிமித்தமாய் எவ்வளவோ சபையார் பவனியாகவும் இன்னும் இந்த ஆராதனையை செலிப்ரேட் பண்ண வீடியோக்களை இந்த நாளில் பார்க்க முடிந்தது. உங்களுக்காக இந்த குருத்தோலை ஞாயிற்காக ஒரு வார்த்தை உங்களிடத்தில் சொல்லணும்னு நான் ஆசைப்படுகிறேன். இந்த குருத்தோலை ஞாயிறு என்பது ஒரு சடங்கோ ஒரு சம்பிரதாயத்துக்காகவோ நம்ம ஃபாலோ பண்ணலை. இது ஆண்டவர் அந்த நாட்களில் பவனி சென்ற ஒரு நாளை, அது எதற்காக பவனி சென்றார் என்ற நோக்கத்தை நாம் நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். அந்த குருத்தோலை ஞாயிறு என்பது பார்த்திங்கன்னா, யூதர்களுக்கு ஒரு ராஜா அவர் கழுதையின் மேலே ஏறி வருவார் அப்படின்னு சகரியா 7:7 தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தை நிறைவேறும்படியாக தான் மத்தேயு 21 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஏசப்பா கழுதையின் மேலும் கழுதை மரியின் மேலும் அவர் பவனி வர்றதை பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டவர் அந்த நாட்களில் மக்களுடைய எண்ணங்கள் இப்படி இருந்தது. அவர் எப்படியாவது கொண்டு போய் பிலாத்துவினுடைய அரசாங்கத்தை கவிழ்த்து போட்டுட்டு இயேசுவை அந்த ராஜாவாக அந்த அரண்மனையில் உட்கார வைக்கணும் தான் மக்களுடைய திட்டமாக இருந்து. ஏன்னா அந்த காலத்தில் ரோம சாம்ராஜ்யம்தான் அந்த நாட்களில் இருந்தது. அதை யூதர்கள் என்ன செஞ்சாங்க, யூத ராஜா வேணும் அப்படின்றத ஒரு நோக்கத்திற்காக தான் இயேசுவை கொண்டு போகிறாங்க. இயேசு பவனி போகிற அந்த நாள் பார்த்திங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு ஆட்டுக்குட்டியை தேவாலயத்தில் ஒரு காண்பிக்கிற ஒரு நாளாக இருக்குது. பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி பஸ்கா பண்டிகை அனுசரிப்பாங்க. அதிலிருந்து 5 நாட்களுக்கு முன்பதாக என்ன செய்வாங்கன்னா, அந்த அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியை என்ன செய்வாங்க, ஆசாரியரிடத்தில் காண்பிக்கிற நாள் தான் அந்த ஆண்டவர் பவனி வந்த அந்த நாளாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்காகவும் அடிக்கப்படும்படியாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், மக்களின் நினைவு இல்லாமல் அவர் ராஜா என்ற பதவிக்கு போக விருப்பம் இல்லாமல் அவர் என்ன செய்கிறார், அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தேவாலயத்தை நோக்கி அந்த நாளில் பவனி செல்கிறத நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல இந்த நாட்களிலும் நிறைய பேர் அப்படித்தான் உங்களுடைய திட்டம் நோக்கம் தேவன் ஒன்று வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களை வேறு பாதைகளில் ஜனங்களும் உங்கள் கூட இருக்கவங்களை நடத்தினாலும் நீங்கள் தேவ திட்டத்தில் நிலைத்திருப்பீங்கன்னா, அவரை நம்பி போவீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஏசப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்கு ஒரு ரட்சிப்பை வாங்கி தந்தாரோ, அதே போல் நீங்கள் தேவ திட்டத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் பலருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்.